நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருதே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். கும்பராசி கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள். அதாவது ஒரு விஷயம் எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டாங்க. திறமசாலி புத்திசாலியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரர்களா எடுப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை வந்து முடிக்காம அடுத்த வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படியேப்பட்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்கு சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். அதாவது பாத சனியாக பெயர்ச்சடைகிறார். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்துல போய் சனி பகவான் உட்கார்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விவாதங்கள்ல வந்து ஈடுபடாம இருக்கிறது நல்லது. அதாவது நம்மளே போய் வெளியே போய் சின்ன விஷயங்கள் ஏதாவது பேசினா கூட அது உங்களுக்கு பிரச்சனையா உருவாகும். அதே மாதிரி நீங்களா வந்து எந்த ஒரு யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்கறது, ஜாமீன்ல போயிட்டு நான் வாக்கு பண்றேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுக்குற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பஸ்தானம்ன்றதுனால குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் படிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் சரி, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த ஏக்கம்லாம் போய் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கைகூடி வந்து அவங்களுக்கு அந்த ரெகக்னேஷன்ற அந்த ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க போற காலகட்டமாகவும் இந்த சனி பெயர்ச்சியில அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. 2.5 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்கள் எல்லாமே நிறைய சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகளை தாங்கிறது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அவ்வளவும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தொழிலையும் சரி, கடன் எவ்வளவுதான் நான் கடன் வாங்குறது, மேல 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 கடன் வாங்கி, அதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கடன் வாங்குற ஒரு சூழ்நிலையே இந்த போன விதத்துல வந்து 2.5 வருஷத்துல வந்து சனி பகவான் உருவாக்கி கொடுத்திருப்பாரு. ஆனா இந்த சனி பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் வந்து அதாவது சொன்னீங்களே, கடனுக்கு மேல் கடன் வாங்கின காலம் போய் லாபத்துக்கு மேல லாபம் வருதுன்னு நினைக்கிற காலம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதாவது உங்க வளர்ச்சியை கண்டு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் வந்து அஞ்ச போறாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை வந்து சொல்லுவாங்களே, ஆகாயத்துல பார்க்குற ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த கார்த்திக் படத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படி தமனா பார்க்கும்போது உயர்ந்திருப்பாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாக போகுது. அதாவது 2ன்றது வந்து ஆரம்ப கல்வின்னு சொல்லுவான். 2ன்றது ஆரம்ப கல்வி. அதாவது குழந்தைங்களை வந்து ஸ்கூல் சேர்க்கலாமா, அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடுச்சா, இந்த ஏஜ்ல சேர்க்கிறோமே, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த சனி பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து அவங்கள ஸ்கூல் சேர்க்கலாம். பிள்ளைங்கள் வந்து நல்லா படிப்பாங்க. அந்த ஒரு காலகட்டத்தை தான் இந்த சனி பெயர்ச்சி உருவாக்கி கொடுக்குது. அரசியல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. நீங்க பண்ற பிரச்சாரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நிறைய பேர் கூட்டம் வந்து கூட போறாங்க, நிறைய மக்கள் வருவாங்க உங்களுடைய பிரச்சாரத்தை பார்க்கறதுக்கு, நீங்க என்ன பேச போறீங்கன்றத பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர போறாங்க. அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா பொறுப்போ பதவி உயர்வோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். பிள்ளைகள் வந்து பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய தாய் தந்தையர்கள் வந்தீங்கன்னா கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்கறதுக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாமல் உங்கள் பசங்க செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைத்து கொடுக்குது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி நல்ல பலனாக தான் இருக்க போகுது. சனி பெயர்ச்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது. ஆனால் அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு
காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைமில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க, நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்களே, ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம். ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து நீங்க கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனிப்பெயர்ச்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். அதாவது சனிப்பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சு தான் முழு பலன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தால் என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க.